லவ் பண்ணலாமா பண்ணக்கூடாதா, சரியா தப்பா, இந்த கேள்வி ரீசெண்ட் டைம்ஸா எனக்கு நிறைய வந்தது. இதுக்கான பதில வேதத்துல இருந்து பார்க்கலாம். ஏவாள் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதுமா இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு பழத்தை சாப்பிட்டாங்க. அது தன்னுடைய புருஷனுக்கும் கொடுத்தாங்கன்னு வேதத்துல வாசிக்கிறோம். இந்த இடத்துல ஏவாளுக்கு அந்த பழத்தை கொடுத்தது சாத்தான். அவன் ஏதோ ஒரு வெளிப்படையான தவறான காரியத்தின் மூலமா ஏவாளை வஞ்சிக்கல. ஃபார் எக்ஸாம்பிள் மதுபானம், தேவையில்லாத வார்த்தைகளை பேசுறது, தேவையில்லாதத பாக்குறது, இப்படி அவளை வஞ்சிக்காம நல்லது மாதிரி தெரியக்கூடிய ஒரு பழத்தை கொடுத்து ஏவாளை வஞ்சிச்சான். அப்ப நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, சாத்தான் தப்பானவன் தான், ஆனா அவன் சில நேரங்கள்ல நமக்கு கொடுக்கறது தப்பு மாதிரியே நமக்கு தெரியாது. ஓகே, இப்ப ஏவாளும் ஆதாமும் அந்த பழத்தை சாப்பிட்டாங்க. அதனால தேவனை விட்டு அவங்க தூரமா போனாங்க. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில அது மேபி ரிலேஷன்ஷிப்பா இருக்கலாம், இல்ல நமக்குன்னு இருக்கக்கூடிய சில டிசையர்ஸ், ஆசைகளா இருக்கலாம். எதுவா இருந்தாலும் என்னையும் தேவனையும் விட்டு பிரிக்கும் அப்படின்னு சொன்னா, எனக்கும் அவருக்குமான உறவு தூரப்படுத்தும் சொன்னா, அதுல நம்ம போகாம அதுல இன்வால்வ் ஆகாம இருக்கிறது ரொம்ப நல்லது. அது நமக்கு சேஃபான ஒரு விஷயம். தேவனுக்கும் நமக்குமான உறவு பலப்படுறதுக்கு காரணமா இருக்கும். லவ் பண்றது சரியா தப்பா அப்படிங்கறத தாண்டி எனக்கும் தேவனுக்குமான உறவு சரியா இருக்குதா, ஒருவேளை அதை சேதப்படுத்தும் அப்படின்னு சொன்னா அது எந்த காரியமாக இருந்தாலும் அதை விட்டு விலகி இருப்பது நல்லது.